ஹாய், நான் தான் மிஸ்டர் குல்தமலன் எஸ் சம்பத்குமார். இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷன் நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச போகிறோம். ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியா. கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ப்ராப்ளமை கம்மி பண்ணுறதுக்கான ஐடியான்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன். நமக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு மட்டும்தான் அந்த மேலாம் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் ஒரு பேஜ்லேயோ இல்லை ஒரு புக்லேயோ எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா எழுதி முடிச்சதுக்கப்புறம் முக்கால்வாசி ப்ராப்ளமும் இதெல்லாம் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்தமாரி இருக்குது. அப்புறம் மீதி ப்ராப்ளம் பார்த்தோம்னா அது ப்ராப்ளம் தான். அதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ப்ராப்ளத்தை முதல்ல நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுங்க. அப்புறம் எந்த ப்ராப்ளத்தை நம்ம கடைசியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணால் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி ப்ராப்ளம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம், சில ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும். அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியா தான் அப்போ சொன்னேன். இதேமாரி இன்னும் மோட்டிவேஷனல் வீடியோவாக எல்லா மண்டே வெயிட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.